பல ஆண்டுகளாக ஒரே மாவட்டத்தில் பணியாற்றும் டிஎஸ்பி கலைச்செல்வன் முறைகேடான ஆவணங்களை பதிவு செய்ய சொல்லி மிரட்டுவதாக பதிவுத்துறையைச் சேர்ந்த அனைத்து ஊழியர்கள் ஒருங்கிணைப்பு குழு குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு பதிவுத்துறை அனைத்து ஊழியர்கள் ஒருங்கிணைப்பு குழு வெளியிட்ட அறிக்கையில், செங்கல்பட்டு 2N இணை சார் பதிவக எல்லைக்குட்பட்ட நின்னகரை கிராம சொத்தும் படப்பை சார் பதிவக எல்லைக்குட்பட்ட 2 சொத்துக்களையும் சேர்த்து கிரைய உடன்படிக்கை ஆவணம் எழுதப்பட்டு சம்பந்தப்பட்ட முதலியார் மகன் தனசேகரால் செங்கல்பட்டு 2N இணை சார் பதிவகத்தில் பதிவுக்கு தாக்கல் செய்யப்பட்டு அப்போது சார் பதிவாளர் பொறுப்பில் இருந்த ராமமூர்த்தி உதவியாளரால் இந்த ஆவணம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் நடைமுறை தவறு ஏதும் நடந்ததாக தெரியவில்லை. இந்த ஆவணம் 2020ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு கோவிட் காலம் என்பதால் கொரோனா கட்டுப்பாடுகள் நடைமுறையில் இருந்த சமயம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பணியாளர்களை பதிவு பணியில் ஈடுபடுத்த அரசு உத்தரவு பிறப்பித்து அதன் அடிப்படையில் அன்றைய காலத்தில் உதவியாளர்களும் சார் பதிவாளர் பொறுப்பில் பணியாற்றுவது வழக்கமாக இருந்தது. மேலும் செங்கல்பட்டு 2N இணை சார் பதிவாளர் அலுவலகத்தில் வருடத்திற்கு நிறைய ஆவணங்கள் பதிவு செய்யப்படும் நிலையில் அந்த ஆவணங்கள் தொடர்பாக களப்பணி மற்றும் இடப்பார்வை மேற்கொள்ள அலுவலகத்திலிருந்து வெளியில் சென்று பார்வையிடும் நிலையில் சார் பதிவாளருக்கு அடுத்த கீழ்நிலையில் உள்ள உதவியாளர்களுக்கு மாவட்ட பதிவாளரின் ஒப்புதலுடன் சார் பதிவாளர் பொறுப்பு வழங்குவது நடைமுறையாகும். அதன்படி மேற்கண்ட உதவியாளருக்கு சார் பதிவாளர் பொறுப்பு வழங்கப்பட்டு அவரால் மேற்கண்ட ஆவணம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பதிவுச் சட்டம் பிரிவு 28 கீழ் இந்த ஆவணம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்கண்ட கிரைய உடன்படிக்கை ஆவணத்தை பொறுத்தவரை அரசுக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லாத நிலையில் எதன் அடிப்படையில் அரசுக்கு இழப்பு என லஞ்ச ஒழிப்புத்துறை கணக்கிட்டுள்ளது என்று தெரியவில்லை. பதிவுத்துறையில் இதுபோன்ற அரசுக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லாத நிலையில் தமிழ்நாடு பதிவுத்துறை அனைத்து ஊழியர்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்ற நிலையில் செந்தூர் பாண்டியன் மீது பொய்யான புகாரை சித்தரித்துள்ளது. ஒரு சார் பதிவாளர் களப்பணி மற்றும் இடப்பார்வைக்காக வெளியில் செல்ல மாவட்ட பதிவாளரிடம் அனுமதி பெற்றும் சார் பதிவாளருக்கு அடுத்த நிலையில் உள்ள உதவியாளரிடம் பொறுப்பு ஒப்படைத்து செல்லும் போது பொறுப்பு சார் பதிவாளரால் பதிவு செய்யப்படும் ஆவணங்களுக்கு அவரவர்களே பொறுப்பு என்ற நிலையில் மேற்கண்ட கிரைய உடன்படிக்கை ஆவணம் பொறுப்பு சார் பதிவாளரால் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அன்றைய சார் பதிவாளராக உள்ள தற்போதைய மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் செந்தூர் பாண்டியன் மீது எந்த முகாந்திரமும் இல்லாத நிலையில் பொய்யான புகாரை சுமத்தி ஜோடித்துள்ளது. இதற்கு எதன் அடிப்படையில் பதிவுத்துறை அனுமதி அளித்தது என்பது வியப்பாக உள்ளது. மேலும் இதேபோன்று 2015ஆம் ஆண்டு மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் செந்தூர் பாண்டியன் அவரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்னாவணம் அலுவலகத்தில் பராமரிக்கப்படும் நகலுடன் சரிபார்க்கப்பட்டு இரண்டும் சரியாகவும் ஒத்துப்போன நிலையிலும் அந்த ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டது. இதில் நடைமுறை தவறு ஏதும் இல்லை. இதை பதிவுத்துறை தலைவர் கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆனால் பதிவுத்துறை தலைமை பொய் புகாருக்கு அனுமதி அளித்தது ஆச்சரியம் அளிக்கிறது. மேலும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் இந்த பொய் புகாரை எதிர்த்து மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஆகையால் மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் செந்தூர் பாண்டியன் மீது புனையப்பட்ட 2 முதல் தகவல் அறிக்கைகளையும் ஊழல் மற்றும் கண்காணிப்புத்துறை அவரை பழிவாங்க மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வருகிறது. ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையில் பணியாற்றி வரும் கலைச்செல்வன் காவல் ஆய்வாளர் நிலையில் சுமார் 15 வருடங்களும் டிஎஸ்பியாக சுமார் 6 வருடங்களும் ஒரே மாவட்டத்தில் அதாவது காஞ்சிபுரத்தில் பணியாற்றி வருகிறார். மேலும் இவர் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் பணிபுரியும் சார் பதிவாளர்களை தொடர்பு கொண்டு முறைகேடான ஆவணங்களை பதிவு செய்ய தொடர்ந்து மிரட்டி வருவது தெரிய வந்துள்ளது. இவர் தொடர்ந்து அரசு பணியாளர்களை மிரட்டுவதை தொழிலாக செய்து வருகிறார். மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் மாமனார் வீட்டில் நேற்று முன்தினம் அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதி நடத்தப்பட்ட சோதனையில் எந்த ஒரு ஆவணமோ நகையோ பணமோ கைப்பற்றப்படாத நிலையில் டிஎஸ்பி கலைச்செல்வன் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணிபுரியாத வெளிநபர்களை சோதனைக்கு அழைத்து சென்று அவர்கள் மூலமாக தவறான தகவலை ஊடகங்களுக்கு கசியவிட்டு மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவரை பொதுவெளியில் அசிங்கப்படுத்த முயற்சி செய்துள்ளார். மேலும் மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவரை கைது செய்து விட்டதாகவும் பொய்யான தகவலை பரப்பியுள்ளார்.
இது சம்பந்தமாக அவர் மீது நீதிமன்றத்தில் மான நஷ்டஈடு வழக்கு தொடரப்படும். எங்கள் மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் செந்தூர் பாண்டியனின் நன்மதிப்பினை கெடுப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறையின் செயல்பாடுகள் உள்ளன. இது தொடர்பாக அரசு விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும். மேலும் மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்ற நிலையில் அவருக்கு பணி பாதுகாப்பும் உயிர் பாதுகாப்பும் வேண்டும். இவ்வாறு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தன் சமூகத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அதிகாரியை கையில் வைத்துக் கொண்டு ஆட்டம் காட்டும் கலைச்செல்வன் பத்திரப்பதிவு துறையில் தன்னுடைய வேலைகளை செய்து கொடுக்காத அதிகாரிகளை தொடர் நோட்டீஸ் அனுப்பியும் ரெய்டு வருவேன் என மிரட்டியும் தனக்கான காரியத்தை சாதித்து வருகிறார். இவர் மீது நடவடிக்கை எடுக்க பலமுறை புகார் அளித்தும் ஏதும் நடக்கவில்லை. லஞ்ச ஒழிப்பு துறையில் இவரை போன்று கருப்பு ஆடுகளை வைத்துக் கொண்டு எப்படி லஞ்சத்தை ஒழிக்க முடியும் என்பதுதான் அனைவரின் ஆதங்கம்.